ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது விமல் நடிப்பில் ரிலீஸ் ஆன பரமசிவன் பாத்திமா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல சுப்பிரமணியபுரம், சுல்தான்பேட்டை, யோக்கியபுரம் இப்படி 3 ஊர் இருக்கு. இந்த 3 ஊர்லயும் மத ரீதியா நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. குறிப்பா சொன்னா யோக்கியபுரத்துல உள்ள ஃபாதர் சுப்பிரமணியபுரத்துல உள்ள இந்துக்களை மதமாற்றம் பண்றாரு. இதனால 2 ஊருக்கும் சில பிரச்சனை ஏற்படுது. ஒரு கட்டத்துல யோகாபுரம் ஊர்ல உள்ள ஃபாதர் தலைமையில ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாண மாப்பிள்ள மர்மமான முறையில் இறந்து போயிருந்தாரு. அதே மாதிரி சுப்பிரமணியபுரத்திலையும் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த மாப்பிள்ளையும் மர்மமான முறையில் இறந்து போயிருந்தாரு. இந்த கேஸை பத்தி விசாரணை பண்ண போலீஸ் வராங்க. அவங்களோட விசாரணையில தெரிய வந்த உண்மை என்ன, அந்த ஊருக்குள்ள 2 பேய் இருக்குன்னு சொல்லப்படுது. அது யாரு? இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை ஓகேவா இருக்கு. படத்தோட கண்டென்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் மத மாற்றங்கிற பேர்ல என்னென்ன அட்டுழியம் பண்றாங்க அப்படிங்கறத படத்துல மேலோட்டமா காமிச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உள்ள சில சீன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட ஹீரோ விமல் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு. எம்.எஸ். பாஸ்கர் எப்போதும் போல தன்னோட நடிப்பை சூப்பரா வெளிப்படுத்திருக்காரு. படத்தோட சில சீன்ல நையாண்டி மேளம் இசை வருது. அது படத்துல நல்லா இருக்கு. மற்றபடி இந்த படத்துல பிளஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கண்டென்ட் எந்த அளவு நல்லா இருந்துச்சோ அதுக்கு எதிர்மாறா படத்தோட ஸ்கிரீன் பிளே படுமோசமா இருக்கு. படத்தோட டைரக்டர் படத்தை பிரசன்ட் பண்ண விதத்துல ஃபுல்லா கோட்டையை விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி கதையம்சம் உள்ள படங்கள் ஓரளவு நல்லா இருந்தாலே மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் படத்துல ஸ்கிரீன் பிளே சுத்தமா சரியில்லாதனால படம் நல்லா அடி வாங்கியிருக்கு. படத்துல அடுத்தடுத்து சிலர் இறந்து போறாங்க. அதெல்லாம் ரொம்ப சப்பையா தான் இருக்கு. போலீஸ்னா விசாரணை பண்ணி தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க. பட் இந்த படத்துல போலீஸே மற்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குற்றவாளியை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் படத்துல சுத்தமாவே சரியில்லை. படத்துல உள்ள காமெடிலாம் ஒர்க் அவுட்டே ஆகல. அதுலயும் கூல் சுரேஷோட காமெடி நம்மளோட பொறுமைய ரொம்பவே சோதிக்குது. படத்துல முக்கியமான நடிகர்கள் தவிர மற்ற எல்லாரோட ஆக்டிங்கும் நாடகத்தன்மையா தான் இருக்கு. படத்தோட பிளாஷ்பேக் ஸ்டோரியும் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது எப்படா படம் முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. படத்தோட ஜானர் ஹாரர் த்ரில்லர் தான். பட் படத்துல ஹாரர் பர்சன் எங்கடா அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. படத்தோட கிளைமேக்ஸ்ல பேய்கிட்ட அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. படத்துல த்ரில்லர் சீன்ஸ் சொல்ல எதுவுமே இல்ல. இந்த படத்தை இசைக்கு கார்வண்ணன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விமல், எம்.எஸ். பாஸ்கர், சாயதேவி இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.